மருதமலையில் 184 அடி முருகன் சிலை அமைய உள்ளதை எதிர்த்த வழக்கில் மருதமலையில் அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றனர். இதுகுறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவ நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் மருதமலையில் ஆய்வு மேற்கொள்கின்றனர். மருதமலையில் 184 அடி முருகன் சிலை அமைய உள்ளதை எதிர்த்த வழக்கில் மருதமலையில் இன்றைய தினம் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். கோவை மருதமலையில் 184 அடி உயர முருகன் சிலை அமைய உள்ள இடத்தை நீதிமன்றத்திற்கு உதவியாக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் நேரில் ஆய்வு செய்து வருகிற ஜனவரி 23ஆம் தேதிக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது ஆய்வு செய்து வருகின்றனர். கோவை வனப்பகுதியில் உள்ள யானைகள் வழித்தடமான மருதமலை சுற்றுச்சூழல் ரீதியாக முக்கியமான பகுதி. நீலகிரி வனப்பகுதியிலிருந்து பிற வனப்பகுதிகளுக்கு செல்ல யானைகள் இப்பகுதியை பாதையாக பயன்படுத்துகின்றன. இந்த பாதையில் 110 கோடி ரூபாய் செலவில் 184 அடி உயரம் கொண்ட முருகன் சிலை அமைக்கப்பட உள்ளது. இதை எதிர்த்து சென்னையைச் சேர்ந்த விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது சிலை அமைக்கப்பட உள்ள இடம் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலிருந்து 137 மீட்டர் தொலைவில் உள்ளதால் இப்பகுதியில் சிலை அமைவதால் யானைகள் வழித்தடங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என அறநிலையத்துறை தரப்பு தெரிவித்தனர். இதையடுத்து உயர்நீதிமன்றத்தில் சிலையின் இருப்பிடத்தை வேறு இடத்திற்கு மாற்றுவது தொடர்பாக மறுபரிசீலனை செய்யும்படி கூறி சிலை அமைய உள்ள சரியான இடம், பார்க்கிங் போன்ற அடிப்படை வசதிகள் ஆகியவை குறித்து முழு விவரங்களுடன் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டு இருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ், பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அறநிலையத்துறை தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், சிறப்பு வேடர் அருண் நடராஜன் ஆஜராகி அறிக்கை தாக்கல் செய்தனர். அதில் கோவில் அடிவாரத்தில் உள்ள 4.96 ஏக்கர் பரப்பளவில் 23 சென்ட் நிலத்தை மட்டும் 184 அடி உயர முருகன் சிலை நிறுவ கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. மீதமுள்ள 4.73 ஏக்கர் நிலம் அப்படியே விடப்படும். இந்த இடத்தில் 15,000 பக்தர்கள் வரை தங்க முடியும். பாரதியார் பல்கலைக்கழகம் அருகில் உள்ள 7.98 ஏக்கர் நிலம் அரசு புறம்போக்கு நிலத்தை, அதாவது சிலை அமைய உள்ள பகுதியிலிருந்து 600 மீட்டர் தொலைவில் பேருந்து நிலையம், வாகன நிறுத்துமிடம் போன்ற வசதிகள் ஏற்படுத்த குத்தகைக்கு எடுக்க கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. சிலை அமைக்கப்பட்ட பின் 5,000 முதல் 10,000 வரையிலான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிலை அமைய உள்ள முருகன் சிலை 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள யானைகள் வழித்தடத்தை எந்த வகையிலும் பாதிக்காது. பக்தர்களால் வனவிலங்குகளுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்ய கண்காணிப்பு கோபுரத்தை அமைத்து வனத்துறை அதிகாரிகள் கண்காணிப்பார்கள் என்றும் அதில் கூறியிருந்தனர். இதையடுத்து நீதிபதிகள் மருதமலையில் 180 அடி உயர முருகன் சிலை நிறுவ முடிவு செய்துள்ள இடத்தை வனத்துறையினர் தொடர்பான வழக்குகளில் அமிக்கஸ் கியூரி என்னும் நீதிமன்றத்திற்கு உதவ மூத்த வழக்கறிஞர்கள் மோகன், வழக்கறிஞர் சந்தானராமன் மற்றும் அறநிலையத்துறை சிறப்பு பீடர் அருண் நடராஜ் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து அது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டு விசாரணையை வருகிற ஜனவரி 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். இதையடுத்து தற்பொழுது அந்த வழக்கறிஞர் குழுவானது தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி ஞானசேகரன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.